ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா குளிக்க போகிறோம். வள்ளியூர் பக்கத்தில் இருக்க குத்ரா பஞ்சம் அருவிக்கு. அதுக்காக எல்லோரும் கிளம்பிருக்கோம். பெட்ரோல் போட்டுட்டு இப்போ 2 பேர் ஊர்லேருந்து வர்றதா இருக்காங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம போய் என்ஜாய் பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம் லாஸ்ட்டாக. பாருங்கள், இப்போ தான் மெதுவாக போயிட்டுருக்கோம். ஹாய், இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து குளிக்கிறதுக்கு சூப்பரான இடம். ஒரு நாள் உங்களுக்கு காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் சூப்பராக அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த மலையோட வியூலாம் அங்கேருந்து பார்க்க தெரியுது. நண்பர்களே, எல்லாரும் சேர்ந்து போகலாம். எல்லாரும் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ தான் குளிக்க போகிறோம். ஆமாம், இது ரொம்ப காடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இங்கிலீஷ் படத்துலலாம் பார்ப்பீங்களா? சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜேகே வரலாறு தெரிஞ்சவன் எங்கே இருக்கான்? அவனுக்கு தான் இந்த இடம் ஃபுல்லாக தெரியும். ஐடி ஊழியர் நம்மகிட்ட ஒரு ஐடி ஊழியர் இருக்காரு, ஒரு வரலாறு தெரிஞ்சவர் இருக்கான். ஓ பாருங்க, எவ்வளவு பெரிய புதரும் பாருங்க. இதுக்குள்ள எப்படி போறது கஷ்டமா இருக்கு. எல்லாரும் கிண்டல் அடிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க போன வாட்டி வரும்போது இங்க தான் பிரியாணி கட்டி வச்சிருந்தோம். போங்க, முடிச்சு விட்டிமா போங்க. இவர் தான் நமக்கு வழிகாட்டி. இங்கதான் 3 வருஷம் படிச்சாராம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தண்ணி இருக்கு. ஜாலியா டிஸ்கால் போடலாம். டிஸ்கால் போடலாம். வழிகாட்டியா வந்த ஜேகே அவரோட செருப்பு பார்த்துட்டு, அந்த செருப்போட விலை சுமார் 2000 ரூபா. இந்த பையன் ஒருத்தர் தனியா போய் மாட்டிக்க போறான். நாங்க கூட காப்பாற்ற போறோம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இது என்ன பூச்சின்னு தெரில. இது ஒரு அரியவகை பூச்சி. ஆமாம், இது ஒரு அரியவகை பூச்சி. இதை எடுத்துருக்க, இது ஒரு அரியவகை மிருகம். பெரிய டான் ஒருத்தருங்க இருக்காரு, பச்சை டிகால், சங்கே டிகால் அவர்கள். முத்துட்டு மேனேஜர் இருக்காரு. இவர் தான் செல்வா 8421 சேனலோட உரிமையாளர். வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அவர் கையில் வந்து ஐஃபோன் வச்சிருக்காரு, அது நனைஞ்சிடக்கூடாதுன்னு பயந்தாடி போறாரு. ஆமாம், அடுத்த முத்துட்டு மேனேஜரு, அடுத்த புளியவரி. இங்கே போறாரு பாருங்க, அதிபர், செருப்பதிபர். அவர் பின்னாடி நம்ம போவோம். அவர் தான் நமக்கு வழிகாட்டி. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாலிப பயனாளத்தில் இந்த பக்கம் வாங்க, கூட்டுட்டே இருக்காரு. வாங்க இங்கே வாங்க, இங்கே வாங்கன்ட்டு. ஐடி ஊழியர் கண்ணாடி. ஐடி ஊழியர் பாருங்க. ஜேகே எப்படி பண்ண அடுத்தது? இந்த பூச்சை பாருங்க, இந்த பூச்சை பாருங்க. இதை தான் நம்ம அப்பவே இருந்து தேடிட்டு இருந்தோம். என்ன இருக்கு பாருங்க, இது என்ன பூச்சினே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த பூச்சியோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இவ்வளவு தூரம் நம்ம இந்த காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டோம். ஆனா ஒரு குரங்கு கூட பார்க்கல. அதுக்காக தான் நாங்க குரங்கெல்லாம் கூட்டிட்டே வந்திருக்கோம். இந்த அழகான இடத்த நமக்கு காட்டின நம்மளை கூட்டு வந்த அண்ணன் ஜேகே அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி நன்றி நன்றி. வில்ல ஐபோன் செல்லு வச்சிருக்கான், கீழே விழுந்துடாம. எப்போ கீழே விழ போறேன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து வாங்க. இந்த ஒரு கல்லு தான் இருக்கு. இந்த கல்லை மிச்சு வாங்க. ஒரு வேலையா நம்ம மேலே ஏறியாச்சு. கீழே இருந்து யாரெல்லாம் வரணும் பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. ரொம்ப ஆழமான பகுதி, பார்த்து வாங்க யூடியூபர். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமான பாதை இது. நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோன்னா, ஒரு சூப்பரான இடம் இருக்குது. அந்த இடத்துல குளிக்கிறதுக்காண்டு போயிட்டுருக்கோம். வேலை மக்கா வாங்க. பாருங்க, பள்ளம் மேடாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம். நாங்களாவது பரவாயில்ல, செருப்பு போட்டிருக்கோம். நம்ம நண்பர் ஒருத்தர் செருப்பை தவற விட்டார். அவர் ரொம்ப பாவம், கல் முள்ளும் காலுக்கு மெத்தைங்கிற மாதிரி போயிட்டுருக்காரு. அவரு இவ்வளோ கூலிங்கான இடத்துலையும் வேர்த்து ஊற்றுது. ஃப்ரெண்ட்ஸ், என்ன எவ்வளோ தூரம்? 2 கிலோமீட்டர்னு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கானுவன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு, லாஸ்ட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே நடந்து வந்து ஒரு சூப்பர் இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. பாருங்கள், இந்த இடம் வேறு லெவலில் இருக்கும் குளிக்கிறதுக்கு. இதெல்லாம் நமக்கு இந்த இடத்த சுற்றி காட்டினது யாருன்னா கள்ளிக்குளம் வழிகாட்டி, கள்ளிக்குளம் வரலாறு அண்ணன் ஜேகே அவர்கள். நமக்கு இந்த இடத்த சுற்றி காட்டுறது ஜேகே, செருப்பு போடாத ஜேகே அவர்கள்.
கேமரா அடிக்காத ஏதோ அடிபட்டா தூக்கிட்டு போக முடியாது கஷ்டப்பட்டு போட்டு போட்டுதான் அருவி அடிக்காங்க